ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கப்பட்டது பாத்தீங்கன்னா கென்ட் மாடல் ஆர்ஓ தான் பாத்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்றது, சொலினாய்டு வால்வு எப்படி சர்வீஸ் பண்றது, மாத்துறது, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா எஃப்சி வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ஓலயும் பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஃப்சி வால்வு, சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் தான் எஃப்சி வால்வு. இதுக்கு நேம் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த எஃப்சி வால்ல பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை டேப்ல ஓபன் பண்றப்போ பாத்தீங்கன்னா டைரக்டா பிரஷர் இந்த எஃப்சி வாலோட ஸ்டாப் ஆகி நிற்கும். இந்த எஃப்சி வால் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் இருக்கும். இன்புட் வரைக்கும் தண்ணி ஸ்டாப் ஆயிடும், அவுட்புட்ல கொடுக்காது. நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓல கரண்ட் ஆன் பண்றப்ப தான் பாத்தீங்கன்னா இந்த எஃப்சி வால் அடுத்து தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் மோட்டர்னு சொல்லுவாங்கல்ல, மோட்டர்ல போயிட்டு நெக்ஸ்ட் மெமரின்னு எல்லாமே ஃபில்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூவா நடக்க ஆரம்பிக்கும். அப்படி எஃப்சி வால் ப்ராப்ளம் ஆயிட்டா நம்மளுக்கு வேஸ்ட் தண்ணி பாத்தீங்கன்னா எப்பயும் வேஸ்ட் சொட்டு சொட்டா போயிட்டே இருக்கும். நம்ம வாட்டர் வர பிரஷரை பொறுத்து வேஸ்டேஜ் அதிகமா போக ஆரம்பிக்கும். இது ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா எஃப்சி வால் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. எஃப்சி வால் பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப எஃப்சி வால் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இதுல ஃபுல்லாவே ஜாம் ஆயிடுச்சு. இந்த ஆர்ஓடைய கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எந்த ஒரு வாட்டரும் சரியா வரல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓல நம்மளுக்கு கரெக்டா சப்ளை கொடுத்தா தான் பாத்தீங்கன்னா ஆர்ஓ கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும், ஒர்க் ஆகும். இப்ப அதுவே இதுல நடக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப செக் பண்ணிட்டு ஃபுல்லா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் மாத்த போறோம். மெமரின் இதுல நல்லாவே இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெமரின் செக் பண்ணி தண்ணியினுடைய பிரஷர்லயே பாத்தீங்கன்னா மெமரின் மாத்தணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கென்ட் மாடல் ஏசிஇ. இது பாத்தீங்கன்னா மாடல் பாத்தீங்கன்னா கென்ட் எந்த மாடல் ஆர்ஓ இருந்தாலும் சேம் பிரின்சிபல் சேம் தான். பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஓல்டா இருக்கிற கார்பன் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஃப்சி வால்ல இருக்கிற கனெக்ஷன் எப்படி ஃபிட் பண்றது, எஃப்சி வால்ல நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்ப இதுல இருக்கிற எல்லா வயரும் கட் பண்ணி வச்சு எப்பவுமே பாத்தீங்கன்னா கென்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கனெக்டர் டைப் தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு முறை ப்ராப்ளம் ஆயிட்டா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே கனெக்டர் கென்ட்டுக்காரங்க கையில் தான் வாங்க முடியும். வெளியில எங்கே கிடைக்காது. கென்ட்டுனுடைய பேர் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கென்ட் ஸ்டோர் ரூம்ல கிடைக்கும். இல்லை கென்ட்டுக்குன்னு சர்வீஸ் மேன் தனியா இருக்காங்க, அவங்க தான் எல்லாமே சர்வீஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே தூக்கிடலாம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயர் எல்லாமே எடுத்தாச்சு ஃபுல்லா. பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல, அடாப்டர்ல இருந்து பாருங்க, பேஸ் நியூட்ரல்லாம் கணக்கு இல்ல. அடாப்டர்ல இருந்து 2 ஒயர் வருதுங்களா, அதுல இருந்து நம்ம நடுவுல ஒரு கனெக்டர் போட்டு அதுல இருந்து பாருங்க அந்த 2 ஒயர் இருக்கு பாத்தீங்களா, 2 ஒயர் அவ்வளவுதான். நல்லா பாருங்க, ஆர்ஓ கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னும் கஷ்டமான வேலையே எதுவுமே இல்ல. நல்லாவே புரிஞ்சுக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எல்லா கனெக்ஷன் எடுத்துட்டு இப்ப ஆட்டோ கட் ஃப்ளோட் வால்வு இருக்கும் பாத்தீங்களா, ஃப்ளோட் வால்வுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. பாருங்க 2 ஒயர் சொன்ன பாத்தீங்களா, அடாப்டர்ல இருந்து அவுட்புட் எடுக்கிற 2 ஒயர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒயரை கரெக்டா பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க. ஒரு ஒயர் அப்படியே ஃப்ளோட் வால்வ்ல கொடுத்து ஃப்ளோட் சுவிட்ச்ல கொடுத்து ரிட்டர்ன் எடுத்து திருப்பி ஒரு ஒயர் எடுத்து எஃப்சி வால்வ ஒரு ஒயரும், நம்ம ஆர்ஓ பூஸ்டர் பம்பு, ஈவில ஒரு ஒயர் பாருங்க, எல்லாமே சிங்கிள் ஒயர்ல முடிஞ்சாச்சு. இதுல இருந்து ரொட்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் இதுக்கு வரணும். ஒரு லைன் மட்டும், ஒரு லைன் நம்ம டைரக்டா கொடுத்துடலாம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா. இதான் எஃப்சி வால்வ், சொலினாய்டு வால்வு. இதுல இருக்கிற எல்லா ஒயரும் கட் பண்ணிட்டு நம்ம நிறைய ஒயர் இருக்கிறதால பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. பாருங்க சொலினாய்டு வால்வுல இருக்கிற இதுல இருந்து ஒரு ஒயர் எடுத்து இதுல முடியணும். பாருங்க முடிஞ்சாச்சுங்களா, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் வால்வுல இருந்து வர ரொட்டேஷன் ஒயர். நீங்க பேஸ் நியூட்ரல் கூட கணக்கு வச்சிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேஸ் நியூட்ரல்லாம் கணக்கே இல்லை. ஒயர் தனியா இருக்கணும், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா எந்த ஒயர் எதில் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா 2 ஒயர்ல பாத்தீங்கன்னா 2 கனெக்ஷன் தனியா இருக்கணும். ஆர்ஓ மோட்டர்ல 2 ஒயர் இருக்கும், எஃப்சி வால்வ்லயும் 2 ஒயர் இருக்கும், ஈவிலையும் 2 ஒயர் தான் இருக்கும், சொலினாய்டு வால்வ்லயும் 2 ஒயர் தான் இருக்கும். எல்லாத்திலும் தனித்தனியா ஒரு ஒயர் முடியணும். இந்த பாருங்க ஒரு ஒயர் முடிஞ்சிச்சுங்களா. இப்ப பாருங்க ஃப்ளோட் வால்வு ஆட்டோ கட்டு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஆட்டோ கட்டுல இருக்கிற ஒரு ஒயர் பாருங்க கரெக்டா முடிஞ்சிட்டு ஒரு லைன் பாத்தீங்கன்னா டைரக்டா முடிஞ்சிடணும். அடாப்டர்ல இருந்து டைரக்டா எடுத்து எஃப்சி வால்வு, பூஸ்டர் பம்பு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஈவி எல்லாத்துக்கும் ஒரு ஒயர் டைரக்டா முடிஞ்சாச்சு. அவ்வளோதான் பிரஸ். மீதி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதில் பாத்தீங்கன்னா நிறைய கனெக்டர் இது நிறைய கன்ஃபியூஷன் பண்ணி கொடுத்து வச்சுருந்தது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ தெளிவாகவே கனெக்ஷன்ல எங்க டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் எது வந்தாலும் சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய கமெண்ட் தான் பாத்தீங்கன்னா
எனக்கு சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இன்னும் கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் இருக்கும். எஸ்சி வால்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப் கனெக்ஷன் கொடுக்குறப்ப இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கலாம். பாருங்க, எடுத்துட்டு இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் பாருங்க, தண்ணி வந்து டேப்லேருந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எஸ்சி வாலில் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரில் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு பூஸ்டர் பம்பில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரில் நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வ்லையும் கொடுத்து மோட்டருக்கு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்க, எஸ்சி வால் ஃபங்க்ஷன் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்க, ஆட்டோ கட் ஆஃப் பண்ண உடனே எஸ்சி வாலில் தண்ணி நிற்கும். பாருங்க, இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனும் காட்டுற மாதிரி உங்களுக்கு. பாருங்க, இம்பார்ட்டன்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த எஸ்சி வாலில் நம்ம தனியாக தூக்கியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி தான். அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ புதுசாக போட்டுருக்கோம் எஸ்சி வால். பயசு கூட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி வால் பாருங்க, தண்ணி வரல பாரு, ஆஃப் ஆகிடும். கரெக்டாக ஆட்டோ கட் பண்ணுறப்ப இது பாருங்க, அதை புஷ் பண்ணுறப்ப வந்து ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க, தண்ணி வரல பாருங்க. நல்லா பாருங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1000 மார்க் இருக்கா, தண்ணி வருதா. இப்போ புஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், ஆட்டோ கட் ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் டைப்பில் கொடுப்பாங்க. அந்த வந்து பட்டன் டைப் இருக்கும். ஃபுட்பால் மேலே தூக்கணும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் புஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகிடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. இதுலேயும் இப்படியே வந்து ஆட்டோ கட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டருக்கு முன்னாடியே பேஸ் நியூட்ரல் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த பேஸ் நியூட்ரலில் எதனா ஒரு லைன் எடுத்து கரெக்டாக அதை சுற்றி நம்ம ஃப்ளோட் வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோட் வால்வில் ஒரு லைன் கொடுத்து திருப்பி ரொட்டேஷன் எடுத்துகிட்டு வந்து திருப்பி அடாப்டரில் கொடுக்கலாம். நம்ம வந்து அப்படியும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர்லையும் கொடுக்கலாம். ஆனால் வந்து பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டர்லேருந்து பேஸ் நியூட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைன் கட் ஆயிடுச்சுன்னா அடாப்டரில் எந்த ஒரு லைனும் போகாது, ஃபுல்லாக டோட்டலாகவே ஆஃப் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் டேரெக்டாக கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் எதனா ப்ராப்ளம் ஆனாலும் தெரியாது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டேப் அடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடாப்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் லைனில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அடாப்டர் ப்ராப்ளம் ஆகிட்டா டோட்டலாகவே எல்லாமே ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் செக் பண்ண முடியாது. பேஸ் நியூட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் நியூட்ரல் பின்னாடி கொடுத்து ஃப்ளோட் வால்வில் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் வச்சு செக் பண்ணலாம் பேஸ் நியூட்ரல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அடாப்டர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடாப்டர் ப்ராப்ளம் ஆனால் எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டரில் பேஸ் நியூட்ரல் அவுட்புட் வருது பார்த்தீங்களா, பேஸ் நியூட்ரல்லாம் அதில் கணக்கில் அந்த ரெண்டுத்தையும் வந்து டச் பண்ணி பார்த்தா பார்க் ஆகும். நம்ம கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன் கெப்பாசிட்டர், அதில் பார்க் ஆகும் பார்த்தீங்களா, அதுபோல் டைப்பில் நம்ம வந்து ஆன் பண்ண உடனே 2 ஒயர் டச் பண்ணிங்கன்னா பார்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பார்க் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஓப்பன் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். அதையும் வந்து பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏரோ மார்க் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டரும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் ஓல்டு ஃபில்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்சி வால் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். டேரெக்டாக நம்ம டேப்லேருந்து எடுத்து தான் எஸ்சி வாலில் கொடுக்கணும். இல்லைனா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டரில் கொடுத்து ரொட்டேஷனில் கூட எடுக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் ரிமூவ் பண்ணியாச்சு, செடிமெண்ட்டு கார்பனு. இது ரெண்டையும் மாற்றிட்ட பிறகு மெமரினுடைய கண்டிஷனை பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கரெக்டாக வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க தண்ணியை செக் பண்ணுறோம். இன்புட் வாட்டரு பாருங்க டேட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலில் கொடுக்கணும். இப்போ வந்து இன்புட் எஸ்சி வாலில் பார்க்கணும், இன்புட் எது அவுட்புட் எதுன்னு செக் பண்ணணும்னால செக் பண்ணிட்டு அதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் நல்லா செக் பண்ணணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் டேமேஜ் ஆகும். இது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இதுவாகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு இல்லை எவ்வளோ தெளிவாக இது பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தேவையில்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கென்ட் ஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது போல் கனெக்டரே நிறைய கொடுத்து வச்சிருப்பாங்க. ப்ராப்ளம் ஆகிட்டா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் நம்ம வந்து இந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து புஷ் கனெக்டர் லாக்கை போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க லாக் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணால் லாக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் இல்லைனா கார்பன் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செடிமெண்ட் ஃபில்டரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டர் எடுத்தாச்சு. செடிமெண்ட் ஃபில்டர் இன்னொரு டைம் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அதிலே போட்டு வச்சிருக்கும் பாருங்க செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபில்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே எடுத்தாச்சு. எல்லாத்தையும் கனெக்டர் வந்து புஷ் கனெக்டர் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து ஃபில்டர் அசம்பிள் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வந்து ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் இது பண்ணணும். ஏரோ மார்க்கை வச்சு இன்புட் எந்த சைடு அவுட்புட் எந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ எஸ்யூஆரில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், அப்புறமேட்டு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துடலாம். தண்ணி ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா இன்புட் வரைக்கும்னா ப்ரெஷராக தண்ணி வரும். அதுக்கப்புறமேட்டு ஆன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்கும். எஸ்யூஆரில் வந்து பாருங்க இதுலேயே ஏரோ மார்க் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இது பண்ணணும். ஒரு சில இதில் ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கும், அதுலேயும் ஏரோ மார்க் இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் பாருங்க அவ்வளோதான் புஷ் பண்ணி வச்சிங்களா. ஏரோ மார்க் இப்போ ஏரோ மார்க் பார்த்தா இது பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்புட் கொடுத்து ரைட் சைடில் அவுட்புட் எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டருடைய ஏரோ மார்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். பாருங்க எஸ்சி வால் பாருங்க டைரெக்டாக தண்ணி வந்து எஸ்சி வாலுக்கு தான் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்லேருந்து இந்த ஃபில்டர் கொடுத்தாச்சு பாருங்க. டைரெக்டாக வந்து இந்த ஃபில்டரில் கொடுத்து இதுலேருந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டரும் போடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செடிமெண்ட் ஃபில்டரும் போடலாம், கார்பன் ஃபில்டரும் போடலாம், எது வேணாலும் மாற்றி கூட போடலாம். ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஷன் ஆகணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கார்பன் போட்டாலும் போடலாம், இல்லைனா செடிமெண்ட் போட்டாலும் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்புட் கொடுத்து ரைட் சைடில் அவுட்புட் எடுக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பைப் கட் பண்ணுற பாருங்க. சின்ன பைப்பை வந்து கட் பண்ணிவிட்டு கனெக்டர் 2 சைடும் போகிற அந்த ஏரோ மார்க் வந்து மாறி இருக்கும். ரைட்டில் போயிட்டு அப்படியே சுற்றி லெஃப்டில் வர மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்புட்டு. இப்போ வந்து பைப்புக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு கனெக்ஷனை மாற்றியாச்சு. ஏரோ மார்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா. நல்லா பாருங்க லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரைட் சைடில் இன்புட் மாற்றியாச்சு. இப்போ வந்து கனெக்ஷனு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருந்தது. இப்போ வந்து மாற்றியாச்சு. நம்ம வந்து பைப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ஷனை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரின் கனெக்ஷனு பாருங்க. மெமரினுக்கு பைப் இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் இன்புட் நம்ம ஆர்ஓ மோட்டரில் இருந்து வர இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது பார்த்தீங்களா. அந்த கீ கனெக்டரில் வந்து டிடிஎஸ் கண்ட்ரோலருக்கு போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மெமரினுக்கு ஒன்று போகும். கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த கீ கனெக்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம தண்ணி வந்து டிடிஎஸ் ரொம்ப கம்மியானா அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு பாருங்க கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து இந்த சைட்லேருந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று போகுது. அந்த ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு மெமரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வந்து கனெக்ஷன் சொல்லி அவ்வளோதான். செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எல்லாமே மாற்றியாச்சு. உங்களுக்கு எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் அவுட்புட் வாட்டர் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற பாருங்க. ரிஜெக்ட் வாட்டரு நம்ம புதுசாக மாற்றிருக்கோம்ல ஃபில்ட்ரு, அது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது போல் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரல வச்சு புஷ் பண்ணோம்னா யார் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் சைடே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் தண்ணி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா.
செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைப் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் நல்லா வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டிடிஎஸ் செக் பண்ணலாம். மெமரி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியினுடைய ஃப்ளோ வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். வர வாட்டரை வச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய மெமரின் கண்டிஷனை தெரிஞ்சுக்கலாம். பாருங்க மெமரின் வந்து நல்லாவே இருக்குது, நல்லாவே ஃப்ளோ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் செக் பண்ணலாம். 50க்கு மேலே இருக்கணும். 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு, 150லேருந்து 250 குட்டில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 இருக்குது. 52 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து எக்ஸலண்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். நீங்களே பாருங்க, லெஃப்ட் சைடில் அந்த ஸ்க்ரூ டைப் இருக்கும். அதை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போக போக கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் 34 வருது பாருங்க. பியூர் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக வைக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மினரல்ஸ் ஃபில்டர் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அல்கலைன் கால்சியம் அது போல் நிறைய வேரியன்ட் இருக்கு. அதை வந்து ஆட் பண்ணி குடிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரு சின்ன சின்ன ஃபில்டராக போட்டுக்கலாம். ஆர்ஓல வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ டிடிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். கென்ட் மாடல் ஆர்ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் மாடல் ஏசிஇ. கென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் கிராண்டு, கென்ட் எலிட்டு, கென்ட் ப்ளஸ், சூப்பர் ப்ளஸ் எந்த மாடல் ஆர்ஓ இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். கென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரின்சிபல் தான். ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் தான். எஸ்சி வால்வு, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரிடு, மினரல் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் தான். மாற்ற தந்தாலும் நம்ம விருப்பம் தான். நம்ம விருப்பமாக இருந்தால் மாற்றிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா இதனுடைய தண்ணி டைரக்ட் தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா 150-200 டிடிஎஸ் தான் இருக்கு. ரொம்ப உப்பு தண்ணி அது போல வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர்லாம் அடிக்கடி மாற்ற வேண்டியது வரும். இது வந்து நார்மல் தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லாம் வந்து ஆல்ரெடி மாற்றி வச்சிருந்ததை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க ஃப்ரீ ஃபில்ட்ரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் எதுவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்ஓவில் வரும், ஒரு சில ஆர்ஓவில் கொடுக்க மாட்டாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஃபில்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் போட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து புதுசாக நம்ம வந்து மாற்றன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது வந்து மாற்றி இப்போ வந்து தண்ணி நல்லாவே ஆர்ஓவில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. டிடிஎஸ் செக் பண்ணலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே டிடிஎஸ் இருக்கணும். ஆனால் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். 132 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரில் தான் இருக்குது பாருங்க. டிடிஎஸ் அதிகமாக்கியாச்சு. லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து லெஃப்டில் சுற்றினீங்கன்னா லூஸ் ஆகும். லூஸ் ஆயிடுச்சுன்னா டிடிஎஸ் அதிகமாகும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.